விஜய் பேசிய பின்னர் ஊடகங்கள் பலவும் எதுகை மோனையாக திருச்சி திணறியது என்று கேப்ஷனிட, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானோ, நடிகர் அஜித் நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரத்தான் செய்யும், கூட்டத்தை பார்க்காமல் கொள்கையை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். வெறும் விமர்சனங்கள் என்பதை தாண்டி இந்த எதிர்வினைகளில் கூட்டம் பற்றிய பயம் இருப்பது வெளிப்படையாகவே தெரியத்தான் செய்கிறது. இதைத்தான் விஜயும் மக்களிடையே செல்வாக்கு இழந்த ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்று கூறியிருந்தார். விஜய் மீது விமர்சனங்களை அள்ளித்தளிப்போர் மத்தியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, தமிழகத்தில் 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. இந்த கட்சிகளின் ஆட்சிக்கு எதிரான மனநிலையின் வெளிப்பாடுதான் விஜய் நிகழ்ச்சிகளுக்கு கூடும் கூட்டம். தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் உணர்வுகளுக்கு வடிகாலாய் விஜய் இருப்பதை வெளிக்காட்டுகிறது. கூட்டணி ஆட்சி என்கிற விஜயின் கருத்தை வரவேற்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை போலவே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என்று சற்றே விஜய் பக்கம் சாய்ந்துள்ளார். அவர்களின் இந்த பார்வையும் சார்பும் கவனிக்கப்பட வேண்டியவை. இதில் லேட்டஸ்டாக தாவேகாவுக்கு ஒரு எனர்ஜியும் இயல்பான ஆதரவும் இருக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளதும் முக்கியமானது.